நாம படிக்கிறது வெறும் மார்க் வாங்கவா இல்ல உண்மையிலே ஒரு விஷயத்த கத்துக்கவா? மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு உண்மையா ஒரு விஷயத்தை எப்படி மாஸ்டர் பண்றது? வாங்க உங்க படிப்பை நீங்களே எப்படி ஹேக் பண்ணலான்னு இந்த பகுதியில பார்க்கலாம். என்னோட 2012ல இருந்து 2026 வரைக்குமான வருஷங்கள் வீணா போச்சு. ஆனா அந்த வருஷங்கள்ல கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு மாதிரி வலிக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 14 வருஷம். இது ஒருத்தரோட அனுபவம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய தேடலோட ஆரம்பம். இது ஒரு இன்ஜினியரோட கதைங்க. நம்மளோட கல்வி முறையால தோத்து போன ஒருத்தர் தனக்குள்ளே இருந்த ஒரு கேள்விக்கு பதில் தேட ஏஐய எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தினாருன்னு பார்க்க போறோம். இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். தலைப்பே பாருங்க, மறக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல அப்படி என்னதான் பிரச்சனை? கோபால் கிருஷ்ணனோட அனுபவமே இதுக்கு ஒரு நேரடி சாட்சி. இப்போ கோபாலோட மார்க் ஷீட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். லேப் எக்ஸாம்ஸ்ல, அதாவது பிராக்டிகல்ஸ்ல எல்லாத்துலயும் எஸ் கிரேடு, டாப் ஸ்கோர். ஆனா அதே சப்ஜெக்டோட தியரி பேப்பர்ல பாருங்க, இ கிரேடு, கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிற நிலைமை. இது எப்படிங்க முடியும்? இங்க தான் முக்கியமான கேள்வி வருது. பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது சூப்பரா பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் அதே விஷயத்த தியரியா எழுதும்போது ஏன் தடுமாறுறாரு, ஏன் ஃபெயில் ஆகுறாரு? இந்த ஒரு கேள்விதான் நம்ம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் ஆணிவேர். ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். அதாவது கத்துக்கிறதுல இருக்கிற 2 வழிகள். இங்க தான் விஷயத்தோட மையத்துக்கே வரும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு பரீட்சைக்காகவே ரெடி பண்ண ஒரு பைப்லைன் மாதிரி, கிளாஸ், நோட்ஸ், எக்ஸாம், மார்க் முடிஞ்சுது. இன்னொன்னு யோசிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு. ஒரு கேள்வி கேட்குறோம், அதை டெஸ்ட் பண்றோம், தப்ப சரி பண்றோம், புதுசா ஒன்ன கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் வெறும் மெத்தட் இல்ல, படிப்பை பத்தின 2 வேற வேற தத்துவங்கள். இந்த 2 சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். மனப்பாடம் பண்ற சிஸ்டம்ல இன்புட் என்ன? வெறும் நோட்ஸும் ஃபேக்ட்ஸும். ப்ராசஸ் என்ன? திரும்ப திரும்ப படிக்கிறது. அவுட்புட் கிரேட், அவ்வளோதான். ஆனா ரிசர்ச் லெவல் சிஸ்டம்ல இன்புட் என்ன? கேள்விகளும் பிரச்சனைகளும். ப்ராசஸ் ஒரு மாடல் செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அவுட்புட் ஆழமான புரிதலும் புது கண்டுபிடிப்புகளும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இது எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். மனப்பாடம் பண்ற படிப்பு பதில்களை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆனா ஆராய்ச்சி லெவல் படிப்பு பதில்களை உருவாக்குற ஒரு சிஸ்டத்தையே நம்ம மூளைக்குள்ள உருவாக்குது. அதாவது பதில ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் பதிலையே உருவாக்க கத்துக்கிறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். சரி, இப்போ கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வரும். எப்படி ஒரு தோல்விய ஒரு பலமா மாத்துறது? இங்க தான் கோபாலோட பார்வை மொத்தமா மாறுது. கோபால் என்ன பண்ணார்னா, தன்னோட இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு ஏஐ கிட்ட சொல்லி அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கார். அப்போ கிடைச்ச பதில் தான் ஆச்சரியம். ஏஐ சொல்லிச்சு, உன்னோட படிப்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னோட வீக்னஸ் இல்ல, அதுக்கு பதிலா உன்னோட மூளை சிஸ்டம் திங்கிங், அதாவது ஒரு விஷயத்த முழு அமைப்பா பார்க்கற திறனோட இருக்குங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம்னு. ஏஐ சொன்ன அந்த பதில் அவருக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சிம்பிளா சொல்லுச்சு, உன் மூளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிற டைப்பு, சிஸ்டமா யோசிக்கிற டைப்பு, மனப்பாடம் பண்ற டைப்பு இல்ல. யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா தோல்வின்னு நினைச்ச ஒரு விஷயம் திடீர்னு அவரோட மிகப்பெரிய பலமா மாறுது. அப்போ இந்த ரிசர்ச் லெவல் லேர்னிங்கிறத நாம எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். 1, நிஜ வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனையில இருந்து ஆரம்பிங்க. 2, மேட்லேப், பைத்தான் மாதிரி டூல்ஸை வச்சு அதை சிமுலேட் பண்ணி, அதாவது ஒரு மாடல் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 3, உங்க ரிசல்ட்டையும் ஏற்கனவே இருக்கிற தியரியும் ஒப்பிட்டு பாருங்க. 4வது, அதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்ணலான்னு புதுசா யோசிங்க. ஓகே, இப்ப அடுத்த பகுதி. காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா என்ன நடக்குது? நாம படிச்ச படிப்புல இருந்த ஓட்டைகள் நம்மளோட வேலை வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். கோபாலோட சம்பள வளர்ச்சியை கொஞ்சம் பாருங்க. காலேஜ் முடிச்சதும் மாசம் வெறும் 5000 ரூபாய். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சும் வளர்ச்சி ரொம்பவே மெதுவா இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, தப்பான ஒரு கல்வி முறையால ஒருத்தரோட கெரியர் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒரு கம்பெனி நம்மள சுரண்டுதானே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ சில அறிகுறிகள். குறைஞ்ச சம்பளம், ஆனா வேலை நேரம் அதிகம். சொன்ன வேலையை விட அதிகமா வேலை வாங்குறது. தப்பு நடந்தா நம்ம மேல பழிய போடுறது. சரியான ஆஃபர் லெட்டர் கூட தராம இருக்கிறது. இதெல்லாம் நீங்களும் கவனிக்க வேண்டிய ரெட் ஃபிளாக்ஸ். இந்த எல்லா அனுபவங்கள்ல இருந்தும் ஒரு கசப்பான உண்மை வெளிவருது. எந்த ஒரு நிறுவனமும் தன்னோட சுயநலத்துக்காக தான் இயங்குதே தவிர நமக்காக இல்ல. இது காலேஜா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, சிஸ்டம் எப்பவுமே தனக்காக தான் யோசிக்கும். இதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
இது வரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ தீர்வு என்ன? உங்களுக்கான சொந்த ரோட் மேப்பை நீங்களே எப்படி உருவாக்குறது? இதுதான் இனிமே நாம போக வேண்டிய பாதை. இங்க பாருங்க, இதுதான் கோபால் தனக்காகவே உருவாக்கிக்கிட்ட ஒரு லேர்னிங் ரோட் மேப். எம்ஐடி ஸ்டைல்ல இருக்கு. மனப்பாடம் பண்ணாம உண்மையிலே ஒரு விஷயத்த ரீசர்ச் பண்ணி கத்துக்கிறதுக்கு இது ஒரு அருமையான டூல். இத ஒரு மாடலா வச்சு நீங்களும் உங்க துறைக்கு ஏத்துற மாதிரி ஒன்ன உருவாக்கலாம். ஒரு ரிசர்ச்சர் மாதிரி யோசிக்கணுமா? இந்த 4 கேள்வியை மட்டும் உங்க பழக்கமாக்கிக்கோங்க. முதல்ல ஏன் இந்த கான்செப்ட் எதுக்கு நிஜ வாழ்க்கையில யூஸ் ஆகுது? 2வது எப்படி இதை நானே செஞ்சு பார்க்க முடியுமா? 3வது எங்கே நான் செஞ்ச இந்த மாடல் எங்க தப்பா ஆகுது? கடைசியா அடுத்து என்ன, இதை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்? அவ்வளோதான். பாருங்க, நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம்ல 1000 குறை இருக்கலாம். ஆனா நம்மளோட சிந்தனை அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பகுதியோட மைய கருத்தே இதுதான். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்க முதல்ல தீர்க்க போற பிரச்சனை என்ன?